வெள்ளக்காரங்க இப்ப சுத்தி பார்க்க வராங்க. மேகமலை, இதுக்கு பேர் வந்து மேகமலை. 6200 ஏக்கர் மொத்தம் இருக்கு, ஃபாரஸ்ட்ல இருக்கு. வெள்ளக்காரங்க முத என்ன செய்யறான், கேரளாவில் கோழிக்கூர்னு ஒரு இடத்துக்கு போறாங்க. லண்டன்ல இருந்து போறாங்க. அங்க போய் லேண்டு கேட்கறாங்க, எப்படின்னா டீ கண்டுபிடிக்கலாம்னு. சுலோன்ல வந்து இலங்கையில வந்து முதல்ல கண்டுபிடிச்சாச்சு. அவங்களோட நண்பங்கள்லாம் சேர்ந்து அப்போ சுலோன்ல கண்டுபிடிச்சோன்னா, நீ மேகமலைன்னு ஒரு இடம் இருக்கப்பா, கேரளா பக்கம் கோழிக்கூட்டு போகணுன்னு அவர் என்ன செய்யறாரு, கோழிக்கூடு வந்துடுறாரு. டைமண்ட் துறன்னு ஒருத்தர் அவர் வந்து வாங்கித்தான் பிளான் பண்ணி இந்த டீயோட இலை மட்டும் மினுங்கும். ஆனா இது வந்து உங்களுக்கு 1925 வந்துருச்சு. எதே டீ பிளான்டேஷன் வந்துருச்சு. இங்க நட்டது வந்து 1930 நட்டுட்டாங்க. இது வந்து 32. இப்படி நட்டோன்னு அவன் என்ன பண்றான், கவர்மெண்ட்டை கூப்பிடுறான். வேலை செய்யற ஒருத்தருக்கு வந்து ஆர்சியை கொண்டு வந்தேன் சொல்றான். நல்லா கேட்டுக்கோங்க, நீங்கள் டீச்சர் ஆர்சியை கூட்டு வந்து என்ன சொல்றான், அவன் வேலைக்கு சேர்க்கும் போது ஓட்ட காசு 50 காசு 1 ரூபான்னு ஐயாவுக்கு தெரியும் அந்த காலத்துல. அதைத்தான் கொடுக்குறான் மேம். அப்ப சொல்லி கொடுக்குறான், இன்னைக்கு துறை வந்து உனக்கு 1 ரூபா சம்பளம் கொடுக்குறேன். நல்லா கேட்டுக்கோங்க மேம், நீ 40 வருஷம் கழிச்சு உனக்கு ஞாயிற்றுக்கு சண்டே லீவு. நீ 40 வருஷம் கழிச்சு போகும்போது உனக்கு 2 லட்சம் 3 லட்சம் கூட வரும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருந்துவோம், உனக்கு பென்ஷன் தர்றேன். கவர்மெண்ட்ல கொடுக்குற மாதிரி கவர்மெண்ட் என்ன கொடுக்குது, பென்ஷன் கொடுக்குது, வீடு கொடுக்குது, சேலரி கொடுக்குது. அதே மாதிரி உனக்கு பென்ஷன் தரேன். 3 லக்கு இங்க வாழ்றதுல எஸ்டேட்ல வீடு ஃப்ரீ. நல்லா கேட்டுக்கணும், பென்ஷன் வந்துடும், சர்வீஸ் பணம் வந்துடும். மாசத்துல 20 நாள் சம்பளம், நமக்கு 20 நாளுக்கு ஒரு சம்பளமும் வந்துடும். ஊருக்கு பார்த்துவாங்க, ஊருக்கு போறதுக்கு இதெல்லாம் கொடுத்துதான் அந்த டீ. ஆனா துறைன்னு சொல்லுவான். துறை சொல்ற வேலை நீ கேட்கணும். யாரு துறைன்னா வெள்ளக்காரன் துறை, அவங்களை துறன்னு சொல்லணும், ஐயான்னு சொல்லக்கூடாது, பிடிக்காது. ஐயான்னு துறைன்னு சொல்லணும். இப்பதான் நம்ம சாரு நவீன காலங்கள், அதனால இப்ப சாருங்கிறோம். அவன் பிளான் பண்ணி என்ன சொல்றான், கவர்மெண்ட் அவங்கள ஒரு பைல்ஸ் மாத்துவாங்க, இத்தனை ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு மேமுள்ள காடுகள்லாம் வெட்டுறாரு. வெட்டி அழிச்சு என்ன பண்றாரு, இந்த டீ எங்க இருக்கும் அந்த இலையை கொண்டு வந்து நடுறாங்க. சுலோன்ல இருந்து வருது. சுலோன்ல இருந்து வந்து அந்த குழி போடுவாங்க மேம், நான் சொல்லிக்கிறேன். குழி குத்தி அந்த குழியில நாத்தெல்லாம் வச்சு நட்டு குச்சி அடிச்சு ரிப்பன் கட்டி அதை பாதுகாக்கணும். வச்சு ஒரு ஆள் நாற்று போட்டுக்கிட்டே போவாங்க, ஒரு ஆள் குழி குத்திட்டே போவாங்க, ஒரு ஆள் ரிப்பன் கட்டுவாங்க. ஒரு செடிக்கு வேலை வைக்க 3 ஆள். குழி குத்த ஒரு ஆள், நாற்று போட ஒரு ஆள், கட்டுறதுக்கு ஒரு ஆள். இதெல்லாம் பண்ணி அன்னைக்கு விலைக்கே பாருங்க, உங்க சம்பளத்துக்கு அன்னைக்கு விலைக்கே உங்க சம்பளம் ஓட்ட காசு 50 காசு. அன்னைக்கு அந்த டீ 1 ரூபாய்க்கு இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, எடுத்துட்டு இந்த இலையை மட்டும் வேட்டைக்கு போவாங்க. பாத்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க, வேட்டைக்கு வெள்ளக்காரங்க போகும்போது அந்த இலையை பிடிங்கி சுடு தண்ணியில போட்டு வேட்டைக்கு போயிடுறாங்க. 4 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது அந்த இலை மட்டும் சிகப்பாகுது. அது என்ன பண்றாங்க, உங்களை மாதிரி ஒரு வயசான ஆளுக்கு சாப்பிடக்கூடாது, அவர் சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு காலையில என்ன பண்றாங்க, வெள்ளம் போட்டு, இப்பதான் சீனிங்கிறோம், வெள்ளத்தை போட்டு இடிச்சு அவருக்கு கொடுத்துருக்காங்க. 2 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த கேட்ட மாதிரி என்ன பண்ணலாம் துடிக்கலாம், எது நரம்பு தளர்ச்சி மாதிரி. அந்த பிளாக் டீயை கொடுத்துட்டு அவரு சாப்பிடக்கூடாதுட்டாங்க. அன்னைக்கு அதை செக் பண்றாங்க ஒரு வயசானவருக்கு. அதை கொடுக்கும்போது அவரோட துடிப்பு பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல 1.5 மணி நேரத்துல அவர் துடிக்கிறாங்க. அதை பண்ணுவோம், இதை பண்ணணும், அதுக்கு தான் டீ சுறுசுறுப்பா குடிக்கிறது அப்படின்னு கொண்டு இந்த இலையை பூரா எடுத்துட்டாங்க. எடுத்து ஃபேக்டரி கட்டி, முதல்ல ஃபேக்டரி எல்லாம் கிடையாது, உலக்கையை இடிப்பாங்க. இடிச்சு தட்டு வச்சு காய போட்டு வீட்டுக்கு இருக்கும். வீட்டுக்கு எல்லாம் கொடுக்கும்போது சின்ன பாக்கெட் போட்டு 10 காசு 20 காசு 10 காசு பாக்கெட்லாம் வந்திருக்கும். இப்படியே வந்து 10 காசு பாக்கெட் வந்திருக்காரு. பொதுவாகவே 50 காசு 20 காசு 1/4 ரூபா பாக்கெட்டு இப்படியா போட்டு ஒரு கட்சிக்கு சம்பளம் கொடுத்து பெரிய ஃபேக்டரி கட்டுறாங்க. 2வது ஃபேக்டரி கட்ட என்ன செய்யறா, மிஷின் போதல் செக்கப் பண்றது. இப்போ வந்து கிரேடு, அப்போ வந்து பொடியாவா கையில தேய்க்கலாம். அந்த சர்வீஸ் கான்செப்ட் இருக்குல்ல, இந்த மாதிரி இது டீ, இந்த மாதிரி இந்த ஒரு கருத்துக்கு இந்த டீயை பாருங்க, இந்த இப்படி கையில வச்சு நம்ம எங்க அம்மா இடிச்சிருக்கு, கையில வச்சு இடிச்சு தண்ணியில போட்டுரும். தண்ணியில போட்டு வெள்ளம் போட்டு அளவா போட்டு எடுத்தா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த சுமல் பாருங்க, இப்பயும் வாசம் இருக்கும், லைட்டா இருக்கும். இதை வச்சுதான் அவங்க பிளான் பண்ணி அந்த காலத்துல வெள்ளக்காரன் என்ன சொல்றான், அப்படியே சம்பளம் 1 ரூபா வருது. 1 ரூபா வரும்போது அவன் சொல்றான், நீ 40 வருஷத்துக்கு வேலை செஞ்சுக்கோ, உனக்கு சண்டே லீவு, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகாத, 60 வயசுல உனக்கு ரிட்டையர் பண்றேன், வீடு கொடுத்துறேன், உனக்கு ஆஸ்பத்திரி செலவு கொடுத்துறேன் இப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கொடுத்துதான் அவங்க ஒர்க்கர்ஸை வச்சு பிடிச்சி வச்சு மேகமல்ல மொத்தம் 12,000 பேர் வாழ்ந்த ஊர். இப்ப இருக்கிறது ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. எப்படின்னா எங்க பொண்ணு பையங்களை, எனக்கு 2 ஆம்பளை பையன் பொண்ணை பறிக்க போட்டு என்ன செய்வோம், உங்களை மாதிரி ரிட்டையர்ட் ஆயிட்டு இங்க இருக்க மாட்டோம். இப்படி பிள்ளைகளை வளர்த்து விட்டு பிள்ளைங்க படிச்சிடும். ஆனா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க உங்க பேத்திக்கு சம்பாதிச்ச மாதிரி நம்ம தாத்தா வீடு பிள்ளைகளுக்கு, இப்போ இது உங்க மகன் வைங்க, நீங்க என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கணும். உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ சம்பாதிச்சு என்ன செய்யணும், அவங்க சொல்லிட்டு வருவாங்க, உங்க பேத்தி எங்க தாத்தா வீட்டுக்கு போறேன், எங்க தாத்தா என்ன வேலை செய்யறாரு, கவர்மெண்ட்ல வேலை செய்யறாரு, லெக்சரா இருக்காரு, கவர்மெண்ட்ல ஸ்டாஃபா இருக்காரு, ஃபாரஸ்டா இருக்காரு, போய் சரியான உங்க பேத்தி சொல்லும். உங்க வீட்டுக்கு ஓடியாரு லீவுல.
அது ஒரு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு. அதை பார்த்துக்கிட்டு நீங்க என்ன செய்றீங்க, அம்மா வேலை, சின்ன அம்மா உங்க பொண்ணு வேலைக்கு போனோன்னு உங்க பேத்தியை கொண்டு போய் ஸ்கூல்ல விடணும். இது ஒரு வாழ்க்கை வெள்ளக்காரன் கொடுத்தது. ஸ்கூல்ல பஸ்ல ஏற்றி விடணும். காலையில அவங்க வேலைக்கு போடுவாங்க, மேமு சாரு ஏற்றி விட்டுட்டு நீங்க என்ன செய்யணும், 4 மணிக்கு பாப்பாவை கூப்பிட திரும்ப போகணும். இந்த ஊடால நேரத்தில் நீங்க என்ன செய்யணும், ஒரு கடை அன்னைக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அம்மா மேம் கொடுத்தீங்கன்னா மேம் என்ன செய்வாங்க, அப்பாவுக்கு டீ போட்டு கொடுப்பாங்க. வந்தோடனே போட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன அப்பா மேல அம்மா மேல யாரும் பாசமா இருப்பாங்க, போட்டு கொடுத்துட்டு எப்பா என்ன சாப்பிட்றீங்க, இன்னைக்கு என்ன பண்ணலாங்க போது நீங்க ஒரு சம்பளம் வாங்குவீங்க, சார் ஒரு சம்பளம் வாங்குவாரு. அப்படியே என்ன செய்ய நைட்டு டின்னர் பண்றீங்க, மதியானம் லஞ்ச் எடுத்துக்கலாங்க போது எப்பா இன்னைக்கு சண்டேப்பா, இன்னைக்கு சனி ஞாயிறு பிள்ளைக்கு லீவுப்பா, நீங்க வேற எங்கேயாவது வாக்கிங் போகணும் மேம் கேட்பாங்க அவங்கள. சரிமா நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க, அவங்களுக்கு எப்படின்னு தெரியல, சனிக்கிழமை வேலை இருந்தாலும் இருக்கும், நீங்க ஸ்கூலுக்கு போங்கட்டு நீங்க என்ன செய்யணும், பேத்தி பிள்ளைகளை பார்த்துட்டு நீங்க தள்ளுவாங்க. அப்படி இருக்க வேண்டியது இதுதான். ஆனா 60 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆயிடலாம்னு சொல்றான். திரும்ப நம்ம சூழ்நிலை சரியான வேலை செய்யலாம். இப்ப மேமே ஒரு கம்பெனில இருப்பாங்க, கம்பெனி விடாது, இப்ப என்னைய விடாது. ஏன்னா நான் டெஸ்ட் கூட போறேன், தோட்டத்து வேலை எல்லா வேலையும் செய்வேன். ஏன்னா சாப்பாடு கொடுக்குறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த விசுவாசத்தை வந்து ஓனர் பார்ப்பாங்க. ஒரே வேலை செய்யாம இருக்கணும். 2வது ஒரு விஷயம், யாரு என்ன வேலையில இருந்தாலும் கடவுளுக்கு பயப்படணும். கடவுளுக்கு வாங்குறவங்க, சாப்பிடுறவங்க, சோத்துக்கு கொடுக்குறவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, தண்ணி குடிக்கிறவனையும் துரோகம் பண்ணக்கூடாது. இதை மட்டும் நம்ம செவிச்சிட்டோம்னா கடவுள் நம்ம சீவனை வந்து கடவுள் தான் படைச்சிருக்காரு. நம்ம சீவனை சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு வண்டி ஓட்டணும், டிரைவர் ஆகணும், ஏதாவது ஆகணும். இப்போ உள்ள பசங்க நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை, பொய்ய களவுக்கு நிறைய பேர் இருக்காங்க, சம்பாதிக்க மாட்டாங்க, அப்பா சொத்தை அழிச்சிட்டு இவனு சேர்ந்து உட்காந்துருப்பான். அப்படியே கொஞ்சம் ஆளு இருக்காங்க, அவங்கள தட்டி கொடுத்து பிள்ளைகளை இப்போ உள்ள பசங்க இளந்தாரிகளை நம்ம தட்டி கொடுத்து இப்படி போனியா அப்படி போனா அவனுக்கு டென்ஷனா இருப்பான். நம்ம என்ன செய்யணும், எனக்கு 2 ஆம்பளை பையன், தட்டி கொடுத்து இப்படி இருக்குப்பா, அப்பா கஷ்டப்படுறேன், சொத்து சேர்க்கணும், 45 வயசுக்கு கொஞ்சம் சம்பாரிச்சுக்கோ, உங்க பேங்களை சம்பாரிச்சுக்கிட்டு நீ வாழ பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளக்காரன் அன்னைக்கு எல்லாத்துக்கும் வேலையை கொடுத்துருக்கான். நம்ம அதுக்கடுத்து பிளான் பண்ணி வாழணும். ஆனா நீங்க சேர்ற கம்பெனில வந்து உங்களை வச்சுக்கிடுவாங்க. எப்படின்னா நீங்க நடந்துக்கிற முறையை பொறுத்து கம்பெனி உங்களை கம்பெனி வந்து சரி நீங்க இருங்க ரெண்டு கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் தாரேன் அப்படின்னு அந்த கம்பெனி இப்போ மில் இருக்கும், வேற ஆள் உங்களை மாதிரி கிடைக்காது. போது 1 2 3 முதமலை அது பைசன் முது வாசை. நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அது வந்து மரங்கள், அதுக்கு இந்த பக்கத்தில் ஒரு பைசன் வரும். இப்போ வரும் பாருங்க, காமிக்கிறோம், மூவ்மெண்ட் ஆகும். நீங்க பெரும்புலியை வந்து இங்கிலீஷ்ல டைகருங்கிறோம். அடுத்து கரடி வந்து பேர், டேஞ்சர் கரடி, ஒயில்ட் டாக் சென்னாய், வைல்டு போர் போருக்கு பை, ரேபட் முயல் இப்படி இருக்கு. சென்னாய்க்கு எப்படின்னா சாம்பாட்டியில் மற்ற மானுகளை வந்து அடிக்கும். லெப்போர்டு மேகமலையில் 80 இருக்கு, ஃபாரஸ்ட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, கடைஞ்சிருச்சா இருக்கும். இது நாய்களை விடாது. நாய் வந்து அந்த காலத்தில் கருப்பட்டி, ஒரு காலங்களில் இப்போ தான் சீனி 30 வருஷத்துக்கு முன்னாடி கருப்பட்டி மாதிரி இருக்கும்பாங்க, கறி அடிச்சு தூக்கி போடும். லெப்போர்டு அதை சீட்டாவை லெப்போர்டுங்கிறோம். டைகர் ஆளுகள் அடிக்காது, லெப்போர்டு குழந்தை அந்த மாதிரி. லெப்போர்டு நாய் இதுகள் அடிக்கும். ஒயில்ட் டாக் அப்படின்னா சென்னாய், வைல்டு போர் அப்படின்னா காட்டு பண்ணி, பக்கத்தில் வரும்போது கொம்பு இருக்கும். பைசன் அதுக்கு உண்மையான பேர் வந்து இந்தியன் காட்டு, அதை நம்ம என்ன செய்யணும், அது இங்கிலீஷ் தான், காட்டு எருமைன்னு சொல்லுவோம் தெரியாத ஆளுங்க. அதுக்கு உண்மையான பேர் பைசன் சொல்லலாம், 2வது இந்தியன் கார்னு சொல்லலாம். நாங்கள் பொதுவாகவே பைசன் தான் சொல்லிக்கிறோம். இப்படி ஒரு 7 வகை இருக்கு. இதில் அடிக்கிறது ஆளை வந்து சண்டை போட்டு அடிக்கிறது பேர், கரடி தான். லைன் கிடையாது, சிங்கம். பாப்பா லைன் சிங்கம் நீங்கள் பார்த்துக்கணும். லைன் புக்கில் இருக்கா, எவ்வளோ படிச்சிருக்கீங்க, நீங்கள் தான் இன்ட்ரெஸ்டாக கேட்கணும். இதெல்லாம் மேமலை போனால் ஒரு தாத்தா சொன்னார், அங்கிள் சொன்னார், நீங்கள் சொல்லணும். போனார் அவனுக்கு 7 அனிமல்ஸ் இருக்கான் அப்படின்னு சொல்லணும். ஆனால் முதல்ல வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம், பயந்துக்கிட்டு லெப்போ ஒரு சேனலில் வந்துருச்சுன்னு சொல்லிடுவீங்கன்னு சொல்லி. எங்களோட ட்ரைனிங்கை நீங்கள் எப்படி இருக்குன்னு வாட்ச் பண்ணுவோம். அவங்க சொல்ல வந்தால் மேம்கிட்டே நான் போய் பேசினேன், மேகமலை நல்லா இருக்குனாங்களா, நான் விட மாட்டேன். அந்த சைடு மேகம்